சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இவர்தான் அவன் சொன்ன பரம் அம்மா இவரோட நாள் வெச்சுண்டிருக்கிற தொடர்பை பத்தி என்ன நினைக்கறான்னு தெரியலே. அன்னிக்கு மாமா இவள்கிட்டேதானே சொல்லிண்டு இருந்தார். அவனை தேடிக் கண்டுபிடிச்சு இழுத்துண்டு வந்து இவள் சொல்லி இருக்கலாமோன்னோ. என்ன அண்ணா இப்படிச் சொல்றே? எவனோ யாரோ என்னமோ என்ன ஜாதியோ என்ன குலமோ அசட்டுத்தனமா நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டால் அதுக்காக அப்படியே தள்ளிட முடியுமா? நீங்க சொல்றது ஒண்ணும் நன்னா இல்லே. அவ தேடவும் வேண்டாம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம்னு இந்த அம்மா சொல்லி இருக்கலாமோன்னோ. ஏன் சொல்லலே? அதிலே இருக்கிற நியாயம் இவளுக்கும் தோணி இருக்கு போல இருக்கு. அம்மா ஏதாவது சொல்றளான்னு நானும் ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டுத்தாள் வந்தேன். ஏதோ அதை அப்படியே சம்மதிச்சு ஆமா நீங்க சொல்றது நியாயந்தான்னு ஏத்துக்கற மாதிரி இருந்தது அம்மாவோட முகபாவம். ஒருவேளை அவனையாவது இந்த அசட்டு பொண்ணு தேடிக் கண்டு பிடிக்கிறதாவதுங்கிற பேசிண்டா போல இருக்கு. நம்பிக்கையிலே மாமாவுக்குத்தான் என் அசட்டுத்தனத்திலே எவ்வளவு நம்பிக்கை. அதே மாதிரி அவனோட அயோக்கியத்தனத்திலேயும் அவருக்கு நம்பிக்கை. என்னாலே அவனை கண்டுபிடிக்கவே முடியாதாம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் யார்னு கேட்டுட்டு அவன் போயிடுவானாம். அந்த தைரியத்திலேதான் மாமா அப்படியெல்லாம் பேசியிருக்கார். இல்லேன்னா அவன் ஜாதி என்ன மதம் என்னன்னு கூட தெரியாமல் அவன்தான் உள் புருஷன்னு சொல்லி இருப்பாரா? ஒருவேளை அம்மாவும் மாமாவும் இதை நம்பமாட்டாளோ? இவர் அவன் இல்லே இது ஏதோ புது தொடர்புன்னு தூஷணை பண்ணுவாளோ? பண்ணட்டுமே. என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட பிரச்சனை தீர்ந்து போச்சு. நான் இப்போ நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லே. நான் குறைப்பட்டும் போயிடலே. நான் இப்படி இருக்கிறதை எப்படி ஏத்துக்கறதுங்கிறது இனிமேல் மத்தவா பிரச்சனை. ஏத்துக்கலேனாலும் எனக்கு கவலையில்லை. ஆபீஸ்லேயும் வெளியிலேயும் எங்களை பத்தி என்ன பேசிப்பான்னு எனக்கு நன்னா தெரியறது. அவ அப்படி பேசிக்கிறதுதான் என்னோட வெற்றி. இவர் ரொம்ப நல்லவர். இந்த கொஞ்ச நாளிலேயே எனக்கு இவருக்கு நானும் ரொம்ப தேவைங்கிற மாதிரி ஆயிடுது. ஆபீஸ்லே இருக்கறவா எல்லாருக்கும் இப்பத்தான் நான் நார்மலா இருக்கறதாக தோன்றது. முதல்லே ஒரு வாரம் தினசரி இவர் என்னை கொண்டு வந்து விடறதும் சாயங்காலத்திலே வந்து அழைச்சுண்டு போறதும் அவளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்ப பழகி போயிடுத்து. இப்ப யாரும் இதையெல்லாம் கவனிக்கறதில்லே. கவனிச்சாலும் முன்னே மாதிரி கூட்டம் போட்டு பார்க்கிறதில்லே. இந்த ஒரு மாசமா ஒரு நாள் தவறாமல் இவர் காலையிலே 9:30 மணிக்கெல்லாம் ஆத்துக்கு வந்துடறார். நான் குளிச்சுண்டோ சாப்பிட்டுண்டோ இருந்தால் நான் ரெடியாகிற வரைக்கும் ஹாலிலே உட்கார்ந்து சிகரெட்டை புகைச்சுண்டு காத்துண்டு இருக்கார். இங்கே புகைய அம்மாவுக்கு அங்கே பத்திண்டு எரியும். நான் என்ன செய்யறது? நான் பேசாமல் தலையை குனிஞ்சுண்டு வந்துடுவேன். போன வாரம்தான் அந்த சோபா செட் நடுவிலே போட்டிருக்கிற டீபாய் மேலே 17 ரூபாய்க்கு அழகா ஒரு ஆஷ்ட்ரே வாங்கி வச்சேன். இல்லேன்னா இவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. உட்கார்ந்த இடம் நின்ன இடமெல்லாம் அப்படியே சிகரெட் துண்டை போட்டுடுவார். எனக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வராது. பாவம். அம்மானா எல்லாத்தையும் வாரிக் கொட்ட வேண்டியிருக்கும். நீங்க காருக்கு போங்கோ. இதோ நிமிஷத்திலே வந்துடறேன். எதையோ மறந்து வச்சுட்டவள் மாதிரி உள்ளே வந்து அவசரமா எல்லாத்தையும் பொறுக்கி குப்பை கூடையிலே போடுவேன். ஒரு நாள் அதை பார்த்துட்டு ஐயோ தலையிலே எழுத்தேன்னு அம்மா தலையிலே அடிச்சுண்டா. அப்புறம்தான் இந்த ஆஷ்ட்ரே வாங்கி வைக்கிற ஐடியா எனக்கு தோணித்து. அதுக்கு கூட அம்மா சத்தம் போட்டாள். இது எச்சில் பணிக்கம் மாதிரி இருக்காம். துண்டு பீடியெல்லாம் போட்டு நடுவீட்லே இதுக்கென்ன வேலை? யாராவது வந்தால் என்ன நினைப்பான்னு அவளுக்குள்ளேயே பேசிண்டு நான் என்ன பதில் சொல்றேன்னு என் முகத்தை வந்து பார்த்துண்டு நின்னாள். அதுக்கப்புறம்தான் இந்த ஆஷ்ட்ரேயை என் ரூமிலே கொண்டு வச்சிண்டேன். இவர் வந்தால் அது வெளியே வரும். இவர் புறப்பட்டால் அது ரூமுக்கு போயிடும். இந்த மாதிரி எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துண்டும் அம்மாவோட இன்னைக்கு இப்படி ஒரு மோதல் வந்துடுத்தே. இவருக்கும் லைஃப்லே ரொம்ப போர் போல இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதும் உடம்பு மாதிரி பிடிச்சுனுட்டார். ஏதோ பேருக்கு ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு. இவருக்கு இந்த ஒரு மாசமாதான் ஒழுங்கா போறான்னு நினைக்கிறேன். சும்மா பேருக்குத்தான் இவர் ஜாயண்ட் மேனேஜிங் டைரக்டர் போல இருக்கு. அந்த ஆம்படையாளுக்கு இவர் புருஷனா இருக்கறதுனாலே இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு அங்கே. அன்னைக்கு இவரே சொன்னார். பரிதாபமா கேட்கறதுக்கு பாவமா இருந்தது. செக்லே கையெழுத்து போடுறதெல்லாம் இவர்தானாம். அந்த செக் எல்லாம் ஆத்துக்கு வந்து இவர் ஒய்ஃப் கிட்டே கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கினால்தான் பாஸ் ஆகுமாம்.
யோசிச்சு பார்க்கறச்சே அந்த ஏற்பாடெல்லாம் இவரை பொறுத்தவரை ரொம்ப அவசியம்னு தான் தோன்றது. ஆனா அந்த ஆத்தை பொறுத்தவரைக்கும் சுபாஷ், பாபு இவராக 3 பேருமே குழந்தைகள்தான். அந்த அம்மா பத்மாவுக்கு இவர் ஒரு ஸ்பாயில்ட் சைல்ட். ஒவ்வொரு நிமிஷமும் மத்த குழந்தைகளை இது கெடுத்துடுமோன்னு பயந்து பயந்து இவர்கிட்ட இருந்து அவள் பாதுகாத்துண்டு இருக்கோங்கிறது நன்னா தெரியறது. அந்த வீட்டிலே பொறுப்புள்ள 2 பெரியவா பத்மாவும் மஞ்சுவும் தான். இவர் சொன்ன மாதிரி அவ ரொம்ப பிரைட் கேல்தான். பத்மாவுக்காவது இவர்கிட்டே ஒரு அரியை இருக்கு. மஞ்சுவுக்கு அப்பாங்கற ஆசை மட்டும்தான் இருக்கு. சில சமயத்திலே இவர் அவகிட்டேயே குழந்தை ஆயிடறார். அவளும் நன்னா கண்டிக்கிற போரும் இன்னிக்கு ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவ பாட்டிலே எடுத்துண்டு போகும்போது இவர் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுண்டு அவ கையிலே இருக்கிற பாட்டிலே பிடுங்கிண்டு வரபோது தென் ஐ வோன்ட் டாக் டு யூன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்னு அவ கோவிச்சுண்டு போறப்போ கொஞ்ச நாழி அவ போறதையும் பாவமா பார்த்துண்டு இருந்துட்டு அதே மாதிரி பாட்டிலையும் கொஞ்ச நாழி பார்த்துட்டு மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிட்டுண்டே இவர் போய் அவளை இழுத்துண்டு வந்து இதோ பார், அப்படியே இருக்குது, எடுத்துக்கிருக்கோ. கோபம் வேணாம்னு அவள் கையிலே பாட்டிலை திருப்பிக் கொடுக்கறபோது அவள் கனிவாகச் சிரிச்சிண்டே இட் இஸ் ஆல்ரைட் ஊத்தி அவளே கலக்கி இவர் எல்லிட்டில்னு கொஞ்சோண்டு கிட்டே கொடுத்ததும் இவர் போது வாங்கிண்டு தான் சொல்ற. அந்த ஆத்திலேயே இவரை விட குழந்தை என்னொன்னு கிடையாதுன்னு தோன்றது. 15 நாளைக்கு முன்னே அவாத்துக்கு நான் முதல் தடவையா போனேனே, அதை நான் இப்போ நினைச்சு பார்க்கறேன். இவர் என்னை சந்திச்ச முதல் நாளிலிருந்து வீட்டுக்கு வரச் சொல்லி கூப்பிட்டுண்டே இருந்தார். எனக்கு தான் பயமா இருந்தது. ஆனா இவர் மகளை நான் பார்த்துடணுமாம், அவளோட பேசணுமாம், அவளோட நான் ஃப்ரெண்ட் ஆகணுமாம். ஒவ்வொரு தடவையும் இவர் இதைச் சொல்லிண்டு இருக்கும்போது இந்த மனுஷன் என்னதான் பெத்த பொண்ணை பத்தி ஒரே அடியா பீத்திக்கறாரேன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அன்னிக்கு நேர்லே பார்த்தப்புறம் கொஞ்ச நாழி பேசி பழகினப்பறம் அவளோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக மனசு சந்தோஷப்படது. இருப்பாரோ என்னை பத்தி அவகிட்டே முன்னாடியே இவர் சொல்லி இருப்பார் போல இருக்கு. என்ன சொல்லி தெரியலே, எல்லாத்தையுமே தெரிஞ்சுண்டவள் மாதிரி அவள் பழகறலே. இந்த குழந்தைகிட்டேயா எல்லாம் சொல்லி இருப்பார். அதை நான் இவர் ஆத்துக்கு போன முதல் தடவை மட்டும்தான் பத்மாவை பார்க்க முடிஞ்சது. சிரிச்ச முகத்தோட வந்து வாங்கோன்னு கூப்பிட்டா. எனக்கு தாழ் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு பயம் வந்தது. முன்னாடியே இவர் சொல்லி வச்சிருந்ததனாலே நான் வருவேன்னு அவா காத்துண்டிருந்தா. மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்திலே டின்னர் ஏற்பாடு பண்ணி இருந்தா. நீளமா டேபிள் போட்டு அது மேல் வெள்ளை வெறிப்பும் 2 பக்கத்திலேயும் வரிசையா நாற்காலியும் நேருக்கு நேரே 2 ஒத்தை நாற்காலிகளும் போட்டு ஹோஸ்ட் சீட்லே பத்மாவும் அவளுக்கு நேர் எதிரே இருந்த இன்னொரு ஒத்தை நாற்காலியிலே நானும், எனக்கு இடது பக்கமா மஞ்சுவும் பாபுவும், இன்னண்டே பக்கம் சுபாஷும், பத்மாவுக்கு இடது பக்கமா இவரும் உட்கார்ந்துண்டு நிலா வெளிச்சத்திலே டின்னர் சாப்பிட்டோம். எல்லாமே அந்த ஆத்திலே ரொம்ப ஆடம்பரமாத்தான் இருக்கு. நாங்க 6 பேர் சாப்பிடறதுக்கு 4 பேர் பரிமாறினா. நான் ஒரு நான்வெஜிடேரியனா இல்லையேன்னு பத்மாவுக்கு ரொம்ப வருத்தம். நீங்க முட்டை கூட சாப்பிட மாட்டீங்களா? இன்னும் என்னை பார்த்து பரிதாபப்படற மாதிரி கேட்டா. இந்த காலத்திலே எல்லோரும் தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே. என்னை கேட்டால் முட்டை சாப்பிடறது ஒண்ணும் தப்பு இல்லேன்னு சொல்லுவேன். அதுக்கு இவர் பதில் சொல்றார். ஏற்கனவே இவருக்கு போதை தலைக்கு ஏறியிருக்கு. நாக்கு உளறது. முட்டை மட்டும் உசிரி இல்லையா? இவளுக்கு சயின்ஸ் தெரியாது. சத்தம் போட்டால்தான் உசிரி இருக்குதுன்னு இவ நம்புவா. மஞ்சு சிரிக்கிறாள். இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே மட்டும் இவர் பேசுறதை பத்மா பொறுமையாக கேட்டுக்கு வான தோன்றது. அதை பயன்படுத்திண்டு இவர் வேணும்னே ரொம்ப குடிச்சுட்ட மாதிரி பாவனையிலே அவளை ஏதாவது சொல்லி மூக்கர்த்துண்டே இருப்பார் போல இருக்கு. ஆனா அந்த பத்மா இதையெல்லாம் ஒன்னும் பொருட்படுத்தற மாதிரியே தெரியலே. இவரோட அவள் பேசவே இல்லே. இவரை பார்க்கக்கூட இல்லே. இவர் சொன்னதுக்கு மஞ்சு சிரிச்சப்போ அவள் ரொம்ப ரொம்ப பெருத்தன்மையோட என்னை பார்த்து லேசா சிரிச்சுட்டு ஸ்பூனாலே எதையோ எடுத்துச் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அவள் எதுவும் பேசவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே விஷயத்தை அவள் தொடர்ந்து பேசினாள். சயின்ஸ் சொல்றதைத்தான் நானும் சொல்றேன். முட்டைகளிலே உயிர் உள்ள முட்டையும் இருக்கு, உயிர் இல்லாத முட்டையும் இருக்கு. போல்ட்ரிலே நீங்க கேட்டே வாங்கலாம். அந்த உயிரில்லாத முட்டை குஞ்சு பொரிக்காது. அதைச் சாப்பிடறதுனாலே ஒன்னும் பாவமில்லே. நான் சொன்னேன், பாவம்ங்கறதுனாலே இல்லே. பழக்கமில்லாததளவுலேதான் நான் சாப்பிடறதில்லே. அந்த இடைவெளி விட்டு அவள் பேசுறது தன்னோட பேச்சு இவருக்குச் சொன்ன பதிலா இருந்துடப்படாதுங்கற முன் ஜாக்கிரதை மாதிரி இருந்தது.
உடனே எங்கேதான் இவரோட பேசின மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துண்டு அப்படி ஒரு மதிப்பை இவருக்கு தந்துடப்படாதுங்கிற தீர்மானத்தோட அவள் மௌனமா இருந்த மாதிரி தோணித்து. அதுதான் நிஜம். நான் தொடர்ந்து கவனிச்சேன். இவர் பேசினால் அதுக்கப்புறம் அவள் 5 நிமிஷம் பேசறதில்லை. இந்த அவமதிப்பை புரிஞ்சிக்க தெரியாம இந்த அசலு ஆம் சாரி இவர் எதையாவது குறுக்கே பேசிண்டே இருக்கார். பேசி அவளை மூக்கர தொட்டதாக வேற இவருக்கு சந்தோஷம். இந்த மஞ்சு ரொம்ப பொல்லாதது. இதெல்லாத்தையும் புரிஞ்சுண்டுதான் அவள் அடிக்கடி சிரிக்கிறா. அவள் சிரிப்பையும் தனக்கு ஒரு பாராட்டுன்னு நினைச்சு இவர் சந்தோஷப்பட்டுக்கிறார். கஷ்டம். அந்த ஒரு தடவை பத்மாவை பார்த்ததிலேயே அவளைப் பத்தி எனக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம் வந்திருக்கு. அவள் குழந்தைகளை நன்னா வளர்த்திருக்கா. சுபாஷும் பாபுவும் டின்னர் முடியற வரைக்கும் ஒண்ணுமே பேசலே. எப்பவோ ஒரு சமயம் மஞ்சு சிரிக்கிறப்போ அவளும் அந்த சிரிப்பிலே கலந்துண்ட போது பத்மா எனக்கு தெரியாமல் இவாளை லேசா திரும்பி பார்த்தாள். அதுக்கப்புறம் அவ சிரிக்க கூட இல்லை. டின்னர் முடிஞ்சு பால்கனிலே சித்த உட்கார்ந்து எல்லாரும் பேசிண்டிருந்தோம். அப்போ அந்த 2 குழந்தைகளும் அம்மா கிட்டே மட்டும் குட்நைட் சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போறச்சே இவர்கிட்டே நெருங்காமலேயே போகிற போக்கிலே குட்நைட் டாடின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இவருக்கும் தன்னை அவ இப்படியெல்லாம் நடந்து குரலைன்னு தோன்றது இல்லை போல இருக்கு. மஞ்சு மட்டும் இல்லேன்னா இவர் பாடு ரொம்ப கஷ்டம்தான். அவள்தான் இவர் நிலைமையை புரிஞ்சுண்டு இவர்கிட்டே பரிவா நடந்துக்கரு. அதுவாவது இவருக்கு புரியறதோ என்னமோ. இவருடைய அறிவுக்கு அது புரியலைன்னாலும் எங்கேயோ அது தைக்கிறதுனே நான் இவர் சதா நேரமும் எதுக்கு எடுத்தாலும் என் டாட்டர் மஞ்சு மஞ்சுனே பேசிண்டு இருக்காரு இப்பன்னா புரியறது. பத்மா எப்போ பார்த்தாலும் பக்கத்திலே ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுண்டு இருக்கா. சினிமா பாட்டுன்னா அவளுக்கு உயிர் போல இருக்கு. டின்னர் சாப்பிட்டுண்டு இருக்கிற போதும் நாங்க பால்கனிலே உட்கார்ந்து பேசிண்டிருந்த போதும் அது ஒரு பக்கம் கீழ் ஸ்டாயிலே பாடிண்டே இருக்கு. இத்தனைக்கும் மத்தியிலே அதையும் அவள் ரசிச்சுக்கறள். இவ்வளவு ஆடம்பரமான இலேயும் அவள் தன்னை சிம்பிளாத்தான். சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இருக்காள். காதிலேயும் மூக்கிலேயும் போட்டிருக்கிறது நிச்சயமா வைரம்தான். அதையும் சின்னதா லட்சணமா போட்டிருக்கா. நிறைய வெத்தலை போடரு. ஆனாலும் பால் பளிச்சுன்னு இருக்கு. சினிமாவை பத்தி நிறைய பேசரு. எனக்குத்தான் அதை பத்தி பேசறதுன்னு ஒண்ணுமே தெரியலே. சேர்ந்தா சினிமாவை பத்தித்தான் பேசிண்டிருப்பா போல இருக்கு. ஆனா எல்லா படத்துக்கும் மஞ்சுவை அழைச்சுண்டு போறதில்லையாம். மஞ்சுவுக்கும் எல்லா படத்துக்கும் போக பிடிக்கிறதில்லையாம். ஏன்னா மஞ்சுவும் அவளும் இவரைத் தவிர அந்த ஆத்திலே எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரின்சிபிள் இருக்கு. பால்கனிலே உட்கார்ந்து பேசிண்டிருக்கிறச்சே தரை மணி கூட ஆகலையபடியே சோபாவிலே சாஞ்சிண்டு இவர் குரட்டை விடனர். அதை பார்த்துட்டு பத்மாவுக்கு மனசிலே கோபம் வருதுன்னு எனக்கு புரியறது. ஆனாலும் சமாளிச்சுண்டு அந்த குரட்டைச் சப்தம் என் காதிலே விழாமல் டிரான்சிஸ்டரை கொஞ்சம் சத்தமா பாட வைக்கிறா. நானும் அவ திருப்திக்காக இவர் பக்கமா திரும்பாமலே அவகிட்டே பேசிண்டிருக்கேன். நான் ரொம்ப படிச்சவளங்கறதுனாலேயும் ஒரு ஆபீசரங்கறதுனாலேயும் என்கிட்டே அவளுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இவரை எப்படி தெரியும்னு கேட்டுடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம். இன்னிவரைக்கும் என்னை யாரும் அந்த கேள்வி கேட்கலே. நல்ல வேளை. மஞ்சுவும் நானும் இப்பல்லாம் இவரைப் பத்தித்தான் நிறைய பேசறோம். இந்த 15 நாளா அநேகமா எல்லா சாயங்காலத்திலேயும் நான் அவ ஆத்துக்குப் போறேன். மஞ்சுவோட பேசிண்டிருக்கேன். 8:30 மணிக்கு புறப்படறேன். முடிஞ்சால் இவரே கொண்டு வந்து விடறார். இல்லேன்னா டிரைவர் கொண்டு வந்து விடறான். இந்த மஞ்சு அப்பாவையும் நன்னா புரிஞ்சுண்டு இருக்கா. அம்மாவையும் நன்னா புரிஞ்சுண்டு இருக்கா. அவள் உள்ளூர அப்பாவுக்காக வருத்தப்படறான்னு எனக்கு புரியறது. அப்பா கிட்டே அம்மா அப்படி நடந்துக்கிறது அவளுக்கு சங்கடமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லேன்னும் அவள் தெரிஞ்சிண்டிருக்கா. நேத்திக்கோ முந்தா நாளோ சொன்னா இவரோட வெளியிலே போறதுக்கு மஞ்சுவை அவ அம்மா விடமாட்டாளாம். அவரோட பேசறது பழகறதெல்லாம் கூட இப்படிதானாம். அதுவும் மஞ்சுவுக்கு மட்டும்தான் அந்த சலுகை. மத்த குழந்தைகள் இவர்கிட்டே போகவே படாதாம். இதை என்கிட்டே சொல்லும்போது மஞ்சு இதுக்காக வருத்தப்படறான்னு நியாயத்தையும் அவளே சொன்னாள். ஒரு நாள் இவர் குடிச்சிண்டிருக்கும்போது ரூமுக்கு சுபாஷ் வந்திருக்கான். இந்த மனுஷர் அவனுக்கும் கிளாஸிலே ஊத்தி குடிட்டா உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி அவனை குடிக்க வச்சு வேடிக்கை பாக்கறதுக்காக நன்னா ஊத்தி விட்டுட்டாராம். பாவம் குழந்தை தலை சுத்தி போய் தடுமாறிண்டு அம்மா அறையிலே போய் வாந்தி எடுத்திருக்கான். அப்பாதான் குடிக்கச் சொன்னான்னு அழறானாம். இவர் பெரிய ஹாஸ்யம் பண்ணிட்ட மாதிரி பின்னாடி வந்து நின்னுண்டு ஓனோ சிரிக்கறாராம். பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? அப்பவும் பத்மா இவர்கிட்டே ஒரு வார்த்தை பேசலையாம். இவர் முகத்தை கூட பார்க்கலையாம்.
சுபாஷைத்தான் இழுத்து 4 அறை வச்சாளாம். பின்னே இவரையா அறைய முடியும்? அன்னைக்கு ராத்திரியெல்லாம் குழந்தை முதுகிலே பதிஞ்சிருந்த விரல் அடையாளத்தை தடவிண்டு பத்மா அழுதாளாம். மஞ்சு சொன்னாள், ஒரு சாயங்காலம் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவழிப்பாராம் இவர்களிப்பிலே சீட்டு விளையாடி தோக்கறதுக்கு. சமயத்திலே தன் கையிலே பணமில்லாத போது பத்மாவை கேட்கறதுக்கு பயந்துண்டு அவள் பீரோவிலிருந்து மஞ்சுவை எடுத்துண்டு வரச் சொல்லுவாராம். மஞ்சு, ராத்திரிக்கு அப்படியே கொன்னந்து தரேன். அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சிடலாம்னு அறிப்பாராம். இதை என்கிட்டே சொல்லிட்டுந்தான் சொன்னாள். இப்போல்லாம் சுபாஷும் பாபுவும் அப்பா கையிலே பழகிடுவாங்களோன்னு எனக்கே பயமா இருக்குதுங்க. நீங்களே சொல்லுங்க. ஹா மம்மி இஸ்ராம். எங்கே நான் மஞ்சுவுக்கு என்னை பிடிச்சிருக்கிறதுக்கும் தினந்தோறும் என்னை அங்கே வரச் சொல்லதுக்கும் ஒரே காரணம், அங்கே போறதுனாலே இத்தனை நாள் இவர் கிளப்பை மறந்திருக்கிறதுதான். இப்போ ரொம்ப எனக்கு இவரோட அறியாமையினாலே என்னோட புத்திசாலித்தனத்தால் சந்தோஷமா இருக்கிறதுனாலே இவரோட வாழ்க்கையை நான் சரியாக்க முடியுமானால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு என்னன்னு ஒரு தீர்மானத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்தாச்சு. அதை நான் இவருக்கு நன்னா புரிய வச்சுட்டேன். அந்த முதல் நாள் எனக்காக இவர் ஐலண்ட் கிரவுண்டிலே வந்து காத்துண்டிருந்தாரே, அப்போ இவர் மனசிலே ஒரு சபலம் இருந்திருக்கு. என்னோட பேசின பரம், என்னை நன்னா தெரிஞ்சின்ற பரம் இவர் மனசிலே இருந்த அந்த சபலம் போயிடுத்து. பத்மா கிட்டே இருந்து இவர் நிரந்தரமா விலகிட்டார். அதனாலே இவர் கண்ட பெண்கள் பின்னாடி சுத்தறதையும் சபலத்துக்காக சில இடங்களை அண்டறதையும் தவிர்க்க முடியாதுதான். சபலத்துக்கு எல்லாம் இவருக்கு வேற வாடிக்கையான இடங்கள் இருக்கிறதுனாலே எல்கிட்டே நான் விரும்பற மாதிரி நேர்மையா பழக முடியறது. எனக்கென்ன போச்சாம்? சில சமயத்திலே இவர் என்னை கொண்டு வந்து விடறாரே, அதுக்கு அப்புறம் இவர் நேரா வீட்டுக்குத்தான் போறன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரிலே பாட்டிலையும் எடுத்து வச்சுண்டு புறப்படறாரே. எதுக்கு? வேற எங்கேயோ போய் நைட் தங்க போறாதுதானே அர்த்தம். ஆனால் நான் அதை பத்தியெல்லாம் கேட்கிறதில்லே. எனக்கென்ன போச்சாம்? ஐயையோ, இப்பத்தான் எனக்கு இந்த எண்ணம் உதயமானது. என்னை கொண்டு விட்டுட்டு வரேன்னு வீட்டை விட்டு புறப்பட்டவர் மறுநாள் காலையிலே வீட்டுக்கு வந்தால் அதை பார்த்துட்டு மஞ்சு என்னை பத்தியம் தப்பா நினைச்சுடுவா? இவர் எங்கேயோ போய் படுத்து கிடந்தான்னு நினைப்பாளா? என்னோட தொட்டு வரான்னு நினைப்பாளா? மத்தவா எப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை. மஞ்சு என்னையும் அப்படி நினைக்கப்படாது. அதுக்கு நான் இடம் வைக்கப்படாது. இந்த விஷயத்திலே எனக்கென்னன்னு நான் பேசாமல் இருக்கிறதாவது? இதை பத்தி இவர்கிட்டே சொல்லிடணும். என்னன்னு சொல்றது? எப்படிச் சொல்றது? சி, இதை பத்தியெல்லாம் நான் பேசலாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. ராத்திரி நான் சாப்பிடவும் இல்லையா? அம்மா மனசை புண்படுத்தினத்துக்கு பிராயச்சித்தமா உபவாசம் வேறே இருக்கேனா? வயத்தை என்னமோ செய்யறது. தூக்கம் வரலே. எப்போடாப்பா பொழுது விடியும், சூடா காபி குடிக்கலாம்னு இருக்கு. அம்மா கிட்டே சமாதானமா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாமா? அம்மா அழுதுண்டே இருப்பாளோன்னு நினைச்சா எனக்கு பாவமா இருக்கே. சி, பேசாம இருக்கிற என் நாக்கு பேச ஆரம்பிச்சால் என்னென்ன பேசுறது? விடிய காலம்பர கொஞ்சம் தூங்கி இருக்கேன் போல இருக்கு. வெளியே வெளிச்சம் தெரியறது. அம்மா காபி போட்டு வெச்சிருப்பா. பாத்ரூமுக்கு போய் பல் தேய்ச்சுட்டு வரேன். டவல்லே முகத்தை அழுத்திண்டு அடுக்களைக்கு போய் பார்த்தா அம்மாவைக் காணோம். அடுப்பே பத்த வைக்கலே. பால் வாங்கி வெச்சது வெச்சபடி காய்ச்சாம அப்படியே இருக்கு. வாசக்கதவை திறந்து பார்க்கலாம்னு போனாள். நல்ல வேளை. வெளியிலே பூட்டிண்டு போயிருக்கா. திரும்பி வந்துடுவா. இதோ வராள். கேட் திறக்கிற சத்தம் கேட்கறது. எனக்கு கோவம். தரையிலே கிடக்கிற பேப்பரை எடுத்து பிரிச்சு மூஞ்சியை மறைச்சுக்கறேன். இருந்தாலும் இவள் எங்கே போயிட்டு வராள்? கடைக்கு போயிட்டு வராளோன்னு பார்க்கறேன். ஐயோ, இன்னும் அவளை பார்க்க முடியாமல் முகத்தை மூடிக்கறேன். ஈரம் சொட்ட சொட்ட ஒரு சாயம் போன வெளுத்த புடவையைச் சுத்திண்டு ரவிக்கே கூட இல்லாமல் போய் மொட்டை அடிச்சுண்டு முக்காட்டையும் போட்டுண்டு வந்து நிக்கறாளே. ரொம்ப சாந்தமான குரல்லே கேட்கறாள், இப்போ என்ன ஆயிடுத்து? இப்படித்தானே நான் இருக்கணும்? எங்க அம்மா, மாமியார் எல்லாம் இப்படித்தானே இருந்தா? நானும் ரொம்ப நாளா நினைச்சுண்டுதான் இருந்தேன். அது உன் வாயாலே வரணும்னு விதி இருந்திருக்கு. நான் ஒன்னும் கோவிச்சுண்டு இப்படி பண்ணிக்கலே. இன்னும் நேரத்தோட போயிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். இரு காபியே போட்டு தந்துடறேன் சுரப்புடவையே பிழியறாள். சாயங்காலம் வரும்போது கிளாஸ்கோ மல்லிலே ஒரு பீல் வாங்கிண்டு வரணும்னு நினைச்சுறேன். அம்மாவை இந்த கோலத்திலே பாக்கறச்சே எனக்கு ஒன்னும் அழுகை வரலே. ஆனால் வருத்தமாயிருக்கு.